உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை பரணி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? நீண்ட ஆயுளோட நல்லா இருங்கய்யா. சொல்லல என் மருமவ ஜெயிச்சிட்டாளா? அம்மா, உன் முன்னாடி நிக்கிறது வெறும் டாக்டர் பரணி இல்லம்மா, நம்ம ஊர் பெரிய கோயில் தர்மகர்த்தா பரணி நிக்கா. மருமக பரணி. இப்பதாண்டி என் நெஞ்சு குளிருது. சவுந்தர பாண்டியோட கோட்டைய உடைச்சாச்சா? உடைச்சதோட நிக்கல அத்தை, உள்ள புகுந்தாச்சு. 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோவில் புது தர்மகர்த்தாவா பாக்குது. இனிமே நான் தான் தர்மகர்த்தா. பதவியை ஏத்துக்கிட்டதும் அடுத்தடுத்து அந்த ஆளுக்கு அடி காத்துட்டு இருக்கு. அடிக்கணும். நான் அனுபவிச்ச அத்தனையையும் அவன் அனுபவிக்கணும். 20 வருஷம். எவ்ளோ நம்பிக்கை துரோகம், எவ்ளோ வேதனை, எவ்ளோ கஷ்டம். பெத்த பிள்ளைங்களை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, செய்யாத தண்டனைக்கு 20 வருஷமா அனுபவிக்கிறேன். தினம் 20 வருஷமா அழுதேனே. அந்த கண்ணீருக்கு அந்த சவுந்தர பாண்டி பதில் சொல்லியே ஆகணும். அத்தை, முன்னையாவது சண்முகம் தனியா போராடிட்டு இருந்தான். ஆண்டவனா பார்த்து என்ன இப்போ சண்முகத்தை கூட அனுப்பியிருக்கான். இனி போராட 2 பேர் இருக்கோம் அத்தை. அப்பா அவங்களுக்கு துரோகம் பண்ணது வேற, அந்த ஆளு ஒரு கிரிமினல். அவர் செஞ்ச குற்றம் எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவிக்கிற காலம் வந்தாச்சு அத்தை. அம்மா, அதுக்கு தானே பரணியை ஜெயிக்க வச்சு தர்மகர்த்தாவா ஆக்கியிருக்கான். இந்த ஆளுக்கு அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. நீ கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். அவ்வளவு சாதாரணமா ஜெயிக்க விட்டுட்டானா அவன்? அத்தை, அது ஒரு பெரிய போராட்டம் அத்தை. ஊர் மக்கள் குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்து பழைய சண்முகம் மேல போட்டு அவனை ஜெயில தள்ளி உள்ள வச்சு என்கவுண்டர் பண்ண பார்த்தாங்க. அது மட்டும் இல்லம்மா, அவரு பத்த மகள்லவ இவளையே கடத்தி கொண்டு போய் நாடகம் ஆடுதாரு. படுபாவி. அவன் என்ன வேணாலும் செய்வான்ல. நெஞ்சு கொதிக்குது, வயிறு எரியுது. அவன் நேர்ல இருந்தானா அவனை நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை நல்லா கேட்டிருப்பேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீங்க பேசணும்னா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். இலே எப்படி? உள்ள வர்றப்போ ஒன்னுதான் செக் பண்ணி மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த காட் என்ன உள்ள வர சொல்லிட்டாங்க. உள்ள என்ன செக் பண்ணல. என்னோட மொபைல் என்கிட்ட தான் இருக்கு. இல்ல எப்படி இல்ல, பொண்ணா இருக்கிறதால இந்த மாதிரி சில பிரிவிலேஜஸ்லாம் இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்க அத்தை. பரணி, என்ன நான் வாழ்த்து சொல்லணும்னு தானே போன் பண்ணுதே. அதான் எனக்கும் உனக்கு பேச்சே இல்லைன்னு ஆகி போயிடுச்சே. தர்மகர்த்தாவா ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்த என் காலை உடிச்சிட்டீங்க. இப்ப எதுக்கு இந்த காலு சொல்லு? உன் மக பேசல, உன்னைய பழி வாங்கி எரிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கனே அந்த சூடாமணி பேசுறேன். இருபது வருஷ துரோகத்தை சுமந்துக்கிட்டு ஒத்தையா ஜெயில கிடக்குறாளே அந்த சூடாமணி பேசுறேன்.
நீ எப்படி இப்ப என்னல என்னோட குரலை கேட்டதும் உனக்கு அடி வயிறு கலங்குதா? இப்போ நான் சாதாரண சூடாமணி இல்லல, உன்னைய தோக்கடிச்சு பிரசிடென்ட் ஆனானே ஒரு மாவீரன். அந்த சம்முவத்தோட தாயி சூடாமணி பேசுற. உன்னைய தோக்கடிச்சு ஊரு முன்னாடி அசிங்கப்படுத்தினாலே பரணி, அவளோட மாமியார் பேசுறல்ல. எப்படி இருக்க? நல்லா இருக்க மாட்டியே. நெஞ்செல்லாம் ரணமாகி போய் அவமானத்துல கூனி குறுகி உக்காந்துருக்கல்ல நீயே. நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நான் வெளியில வர வரைக்கும் நீ உசுரோட இருக்கணும்ல. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ விதைச்ச விஷ விதை. இப்ப அது விருட்சமா வளர்ந்து நிக்குது. உன்னைய பழி வாங்கறதுக்கு நான் பேய் மாதிரி வெளியே வருவேன்ல. இந்த புள்ளைங்க ரெண்டையும் கூட வச்சுக்கிட்டு உன்னை தெரு தெருவா ஓட விட்டு துரத்துவல்ல. அப்ப ஓடுறதுக்கு உன் உடம்புல தெம்பு வேணும்ல. அதுக்காக தான் கேட்டேன் நல்லா இருக்கியான்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் கையில அதிகாரம் இருந்துச்சு, ஆள் பலம் இருந்துச்சு. நான் அப்பாவியா இருந்தேன். என் பிள்ளைங்கெல்லாம் அறியாத வயசுல இருந்துச்சு. இப்போ என் புள்ள வளர்ந்து சிங்கம் மாதிரி வந்து நிக்காண்டா. இப்போ அதிகாரம் என் கையில இருக்கு. இப்ப நீதாண்டா ஒத்தையா நிக்கிற கிழட்டு பயல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் எக்மா கருவியை பொறுத்துறது மட்டும்தான். இனிமே என்ன பண்ணலாம்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க இப்பயே சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொன்னா போதும். கார்த்தி, டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு எப்படி இருக்கு? ஏன் அழற? ஏய் கார்த்திக், ஏன் அழுகுற? அம்மாக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஏங்க என்னங்க ஆச்சு? அத்தைக்கு என்னங்க ஆச்சு? கார்த்தி, கார்த்தி ஏன் அழற? சொல்லு, என்னாச்சு அம்மாவுக்கு? டேய், இப்படி அமைதியா இருந்தா நாங்க என்ன நினைக்கிறது? டாக்டர் என்ன சொன்னாரு சொல்லு கார்த்தி. என்னாச்சு நாச்சியாவுக்கு? சொல்லு. சொல்லுங்க கார்த்தி, இப்படி எதுவுமே சொல்லாம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கப்பா. சரி, அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஐயோ அப்பா, அப்பா, அப்பா அழாதீங்கப்பா. நாச்சியாக்கா இந்த நிலைமை. அப்பா நீங்க அழாதீங்கப்பா. அப்பா அப்பா ஒண்ணும் ஆகாதுப்பா. அப்பா வேணாம்ப்பா, அழாதீங்கப்பா. அழாதீங்க வாங்க வாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா அழாதீங்க. அப்பா அம்மா வந்துருவாங்கப்பா திரும்ப. நீங்க அழாதீங்கப்பா. நாச்சியா
கார்த்திக் கார்த்திக் ஆனந்த் அப்ப அத்தை காப்பாத்த வேற வழியே இல்லையா? கடைசி எக்மோ வைக்கிறது தான் ஒரே ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. எங்க அத்தைக்கு அந்த கருவியை பொறுத்து சொல்ல வேண்டியதானே? நமக்கு அத்தை உயிர் தானங்க முக்கியம். மனசு தளர விட்டுறாதீங்க. அத்தை உயிரை காப்பாத்த கிடைக்கிற எந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம மிஸ் பண்ண கூடாது. ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்து அத்தை பொழைச்சிருவாங்க பாருங்க. அவங்க உயிர் பொழைச்சு வரணும்னு விதி இருக்கு. அதனால்தான் இன்னும் அத்தை போராடிட்டு இருக்காங்க. இல்லனா குண்டடி பட்டதுமே அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும்ல. அத்தைக்கு எதுவும் ஆகாதுங்க. அவங்க பொழைச்சிருவாங்க. கடவுள் இருக்காரு. பா, அழாதீங்கப்பா. கார்த்திக் சொல்லு கார்த்திக். அப்பா ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக், அந்த ரியா நம்ம அம்மாவை சுட்டு தப்பிச்சு போய் முழுசா ஒரு நாள் ஆச்சு. இன்னும் அவளை பிடிக்க முடியல. இன்ஸ்பெக்டருக்கும் கால் பண்ணி கேட்டேன். தேடிக்கிட்டு தான் இருக்கோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம போலீஸை மட்டுமே நம்பி இருக்காம நம்மளும் தேடி பார்த்தா என்ன? ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும், அவளை பிடிச்சிடலாம். அந்த சதிகாரி கூடவே இருந்து அம்மாவை இப்படி பண்ணிட்டாளே, அதான் என்னால தாங்கிக்க முடியல. ஹலோ சார், நான் தான் வீடியோகிராஃபர் சுரேஷ் பேசுகிறேன். நாங்கள் உங்களை தான் தேடிட்டு இருக்கோம். எங்கேருந்து பேசுகிறீங்க? சரி, நீங்கள் ஏன் தலைமறைவாக இருக்கீங்க? அந்த ரியா சுட்டதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட தானே இருக்கு. அந்த எவிடன்ஸை வச்சு தாங்க அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். சார், அந்த எவிடன்ஸ் உங்ககிட்டயோ இல்லை போலீஸ்கிட்டயோ கொடுத்தா என்னை கொண்டுட்டு வேணும் அந்த ரியா மிரட்டுறா. இப்போ கூட அந்த மெமரி சிப்பை கேட்டு என்ன ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. எங்கே வர சொல்லியிருக்கா? வலசரவாக்கம் இபி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரவுண்டுக்கு வர சொல்லியிருக்கா. வரலன்னா என் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன்னு மிரட்டுறா. சரி, நீங்கள் எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பாதுகாப்பை கொடுக்குறேன்னு சொல்கிறதால நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார். இப்போ நான் அந்த ரியா வர சொன்ன இடத்துக்கு தான் போகிறேன். ரியாவும் அங்கே வந்துடுவா. நான் அவகிட்ட சிப்பை கொடுக்குற மாதிரி பேரம் பேசிட்டு நேரத்தை கடத்துறேன். நீங்கள் அதுக்குள்ளே அங்கே வந்துட்டா அவளை கண்டிப்பாக பிடிச்சிடலாம். சரி, நான் உடனே வரேன். அந்த ஃபோட்டோகிராஃபர் சுரேஷ் தான் பேசினான். ரியாவனை மீட் பண்ணுறதுக்கு இபி ஆஃபீஸ் பக்கத்தில் கிரவுண்டுக்கு வர சொல்லியிருக்கான். நான் உடனே அங்கே போகிறேன். நீ உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சரி, நாங்களும் உன் கூட வந்தா அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. இல்லை, நீங்கள் இருந்து அம்மாவை பார்த்துக்க. நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண. சரி கார்த்திக். ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஆனந்த் பேசுறேன். சொல்லுங்க. அந்த ரியாவை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன்? ரியா வலசரவாக்கம் இபி ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கிற கிரவுண்டுக்கு போறாளாம். நீங்க அங்க போனா பிடிச்சிடலாம். சரி, நான் உடனே போறேன். இப்ப எங்க இருக்க? நீங்க சொன்ன இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரி, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். வெயிட் பண்ணு. சரிங்க மேடம். சொல்லுங்க சார். அந்த ரியா இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவேன்னு சொல்லியிருக்கா. நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க சார். நான் வந்துட்டு தான் இருக்கேன். நீங்க அவகிட்ட பேச்சு கொடுத்து அங்கேயே இருக்க வைங்க. சரிங்க சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பூமி, அந்த கற்பதான பூஜையை அழிக்க வரப்போறது சாதாரண பிசாசு இல்ல.
உன்னை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்த பிசாசு. அத ஒரே அடியா அழிக்கணுங்கிறது உனக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். அப்போ நியாயம் தோத்து போய் தர்மம் தோத்து போய் அதர்மம் தான் ஜெயிக்க போதா தாயே? இங்க நல்ல சக்தி எப்ப பெருகி நிக்குதோ அதுக்கு எதிரா துஷ்ட சக்தியும் பெருகி நிக்குது. அதுதான் இயற்கையோட விதி. ஆனா அதே நேரம் அதே துஷ்ட சக்தி விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் போது நல்ல சக்தியும் அவதாரம் எடுத்து வந்து அதை அழிக்கும். முக்கியமான உன்னோட தேவை என்னன்னா பூஜை நல்லபடியா முடியணும். அதே நேரம் அந்த ஹிட்டி பிசாசு உன்னை அழிக்காம நீ உன்னை தற்காத்துக்கணும். அதுதான் சால சிறந்த விஷயம். என்னோட சக்தி மொத்தத்தையும் கொடுத்தாவது அந்த பிசாசு கிட்ட இருந்து ராணியையும் ராணி வயித்துல இருக்கிற என் பாப்பாவையும் நான் காப்பாத்துவேன். அதுக்காக நான் காத்யாயினி அவதாரம் எடுக்க போறேன். ருத்ரகோடியில் ருத்ராணிக்கு கோடான கோடி சரணங்கள். கமலாலயத்தில் கமலைக்கு கோடான கோடி சரணங்கள். என்ன தமன்னா, அந்த பொம்மி 3 பொம்மியா வந்து ஏவல விரட்டிட்டா போல இருக்கு. கோடான கோடி சரணங்கள். சும்மா கடுப்பேத்தாம நடக்கிற விஷயங்களை மட்டும் பாருங்க. சும்மா நோய்னு கடுப்பேத்துக்கிட்டு இவ வேற எதை கேட்டாலும் திட்டுறா. கோடான கோடி. இது வேற மா கோட்டையில் மகுடேஸ்வரிக்கு கோடான கோடி சரணங்கள். என்ன இது? இன்னும் இந்த பிசாசு வந்து தொலைக்க மாட்டேங்குது. கோடான கோடி சரணங்கள். நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த துஷ்ட மந்திரத்தை நிறுத்த போறீங்களா இல்லையா? அல்லலிம் இறங்கி வாங்க. இப்போ நிறுத்தல, இந்த நிமிஷமே உங்களை கண்டு துண்டமா வெட்டி வீசிர வேண்டாம். நிறுத்த போறீங்களா இல்லையா? பாட்டல்லாஹி ஐடினாஹி பாட்டல்லாஹி ஐடினாஹி பாட்டல்லாஹி. அப்போ நீங்க ஏன் கையால சாக போறது உறுதிதான். அல்லலிம் இறங்கி வாங்க. 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 அல்லலிம் வர போறாரு. அல்லலிம் வர போறாரு. அல்லலிம் இறங்கி வாங்க. அல்லலிம் இறங்கி வாங்க. இறங்கி வாங்க. அல்லலிம் வர போறாரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தனா, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருச்சு மாமா. நீ மன்னிக்க கூடிய தப்பா பண்ணிருக்க. மேட்ச் இருக்குன்னு மாமாவை ஏமாத்திட்டு வந்திருக்கியே. அவர் உன் மேல வச்ச நம்பிக்கைக்கு நீ செஞ்ச உபகாரம் இதுதானா? இல்ல, தனாவோட பர்த்டேவை கொண்டாடணும் தான் நான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு வர சொன்னனே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் இல்ல. அவ எனக்காக தான் வந்தா. போலீஸ் உங்களை பிடிச்சிருந்தா எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கும். அத கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? நான் அப்படி ஒண்ணு நடக்கும்னு நினைச்சு பார்க்கல மாயா. மாயா, இந்த மாதிரி நீ ஒரு பொய் சொல்லிட்டு போனேன்னு சொன்னதும் நான் அவன் மேலதான் கோவப்பட்டேன். இங்க வர வரைக்கும் நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன். ஆனா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. உண்மையை சொல்லணும்னா இது மாமாவுக்கு தெரிஞ்சா இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு.
சீனு ஏன் சார் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? கல்யாணம் ஆகாத பொண்ணை கூட்டிட்டு வந்து வெளியூருக்கு வந்து ரூம் போட்டு பர்த்டே கொண்டாடணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீங்க ரூம்ல தனியா இருந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சுன்னா இந்த குடும்பத்துக்கு அழிக்க முடியாத கெட்ட பேர் ஆயிருக்கும். சாரி சீனு. இனிமே இந்த மாதிரி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவ மேல நம்பிக்கை வச்சிருந்தேன்னா உங்க மேல மரியாதை வச்சிருந்தேன். 2 பேரும் அதை கெடுத்துட்டீங்க. மாயா உன் மொபைல டிராக்கர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்ததுனால நாங்க அதை வச்சு உன்னை கண்டுபிடிச்சோம். அது கூட நீ எங்களுக்கு யாருக்குமே தெரியாம ரகசியமா ஒரு போன் வச்சிருந்ததுனால தான் பண்ண. அதே மாதிரி வேற ஏதாவது எங்களுக்கு தெரியாம பண்ணிட போறியோன்னு ஒரு பாதுகாப்புக்காக போட்டு வச்சேன். அதுதானே இப்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சரி வா சீனு போலாம். மாமா கிட்ட இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? எப்படியாவது சமாளிக்கலாம் வா. மிட் நைட் ஆயிடுச்சுல்ல. எப்படி பார்த்தாலும் விடிய காலையில தான் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். நீங்க தனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. தனா, பெரியப்பா கேட்டா உன்னால சமாளிக்க முடிஞ்சா சமாளி, இல்லனா அமைதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாங்க போலாம். வா. சரி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். அவ இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எப்படியோ அவளே வந்துட்டா. அதனால இப்போ அவ பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுவோம். தனா, ஹாப்பி பர்த்டே. சரி சரி போய் குளிச்சுட்டு வா. உங்க அப்பா உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாரு. போயிட்டு வந்துடலாம். தனா, ஒரு நிமிஷம். ஜானகி, நீ போய் அதை எடுத்துட்டு வா. சரிங்க. இந்தா தனா. போமா தனா. இதா நீ எங்க பொண்ணா எங்களோட கொண்டாடுற கடைசி பிறந்த நாள். அடுத்த வருஷத்துல இருந்து நீ உன் புருஷன் வீட்டுல தானே கொண்டாடுவ. இந்த வருஷம் உன்னோட சந்தோஷமா கொண்டாடணும்னு தான் நான் இந்த பரிசை வாங்கிட்டு வந்தேன். இந்தா வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. இந்தா வாங்கிக்கோ. நீங்க 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. நல்லா இரு. தனா போ, அப்பா சொல்றாங்கல்ல.
என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. அந்த இன்ஸ்பெக்டர் வானத்தையே வில்லா வளைச்சிருவாருன்னு அப்பா சொன்னாரு. கடைசியா இந்த முறையை ஏமாந்துதான் நிக்கிறோம் போல இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.